எல்லோருக்கும் வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணில் தெரிகிறது அப்படின்ற மாதிரி போன வாரத்தில் 5 நாளில் 91 பாயிண்ட் மார்க்கெட் ப்ளஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்த வாரத்தில் இதே 91 பாயிண்ட் எனக்கு வந்தாவே போதும் ஆண்டவா. நண்பர்களே, அடுத்த வாரத்தில் எத்தனையோ செய்திகள் இருக்கு. அந்த செய்திகள் எல்லாமே நம்மளுடைய மார்க்கெட்டை கூடுதலாக ஒரு 100 பாயிண்ட் 500 பாயிண்ட் ஏற்றி விட்டாவே போதும். அது பெருசாக 500 1000 பாயிண்ட்லாம் ஏற்றி விடணும்னு இங்கே யாரும் ஆசைப்படல. ஏன் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்தை நம்ம நஷ்டம் இல்லாமல் ஓட்டி விட்டுட்டா Q3 ரிசல்ட் நம்மளுக்கு பிறக்குது. எல்லா முறையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ரிலேட்டடான, அது பிரைவேட் ஆகட்டும் பப்ளிக் செக்டர் ஆகட்டும், பேங்கிங் ரிலேட்டடான பங்குகளுடைய ரிசல்ட்டுகளோ அல்லது பிஸ்னஸ் அப்டேட்டுகளோ ஐடி கம்பெனிகளுடைய ரிசல்ட்டுகளோ அல்லது அப்டேட்டுகளோ முதல் வாரங்கள்லேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் எப்படியாவது உயிர் பொழைச்சி அப்படியே ஒரு 100 பாயிண்ட் அல்லது ஒரு 50 பாயிண்ட் எப்படியாவது ப்ளஸில் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்கனாவே போதுண்டா ஆண்டவா அப்படின்ற ஒரு மனநிலைமை தான். அதில் பாருங்கள், எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அதாவது எதிர்பார்ப்பு என்னென்னா, ரிசல்ட் சீசன் தொடங்கிருச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு ஏதாவது எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு 10-20% ஏறுவதோ அல்லது 10-20% இறங்குவதோ ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் ஆகும். இறங்கினா தானேங்க ஏவரேஜ் பண்ண முடியும். சும்மா வாங்கின ரேட்லேயே இருந்தால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, அல்லது வாங்கின ரேட்லேருந்து ஏறினா தான் பிரயோஜனம். ஸோ ஏதாவது ஒன்று அடுத்தடுத்த வாரங்களில் நடக்க போகுது. அது நடக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்காக இருக்கணும். ஸோ அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு நடக்க போகிறது கடைசி யுத்தம் என்பது கிடையாது. அடுத்த 2026 முழுமைக்குமே பெரிய யுத்தமாகத்தான் இருக்க போகிறது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மாருதி சுசுகியினுடைய அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்றத பற்றியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஏதோ அந்த செக்டரில் ஒரு பங்கினுடைய செய்தின்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சமயத்தில் டாடா மோட்டர் எப்படி பேசஞ்சர் வெஹிக்கிள் கீழே விழுந்துட்டு மேலே ஏறாமல் இருக்கோ, அதே மாதிரி சமீபத்தில் ஹூண்டாய் மோட்டர் என்பது 2800 ரூபாயிலிருந்து பெரிய அளவில் கீழே இறங்கி அந்த பங்குமே இன்னும் ஏறாமல் இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டரில் மறுபடியும் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இந்த மாதம் வேறு முடிஞ்சு ஜனவரி மாதம் வரும்பொழுது அவங்களுடைய புக்கிங்ஸ் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்ற அவங்களுடைய சேல்ஸ் டேட்டையெல்லாம் வெளியிடுவாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டராக இந்த ஆட்டோ செக்டரில் இந்த மாருதி, டாடா மோட்டரு மற்றும் ஹூண்டாய் போன்ற பல்வேறு கம்பெனிகளில் தற்போது நியூஸ்கள் என்பது வந்திருக்கிறது. ஸோ இனிமேல் இந்த நியூஸ்களை வச்சுக்கிட்டு இந்த பங்குகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது. ஆனால் நியூஸ் இருக்கக்கூடிய செக்டர்கள் என்ன அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த ஆட்டோ செக்டரில் மாருதி, 2 வீலர் முதல் கொண்டு 4 வீலர் முதல் கொண்டு எல்லாமே நியூஸ் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறார், நான் 100 கோடி சம்பாரிச்சுட்டு இந்த திருப்பூர் புல்ஸ் யூடியூப் சேனலில் கமெண்ட்டில் இனி போட்டுட்டு எதாக இருந்தாலும் நான் அப்புறம் தான் பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருக்கார். மிஸ்டர் காளிதாஸ் அப்படின்ற நண்பர். என்ன காரணத்தினால அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ்னா, சமீபத்தில் ஒரு 70,000 ரூபாயை முதலீடு பண்ணி 7 மாதத்தில் நான் ஒரு 12,000 ரூபா சம்பாரிச்சிருக்கேன். நான் ஒன்றை நம்பி இல்லை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது ட்ரேடிங்னா ட்ரேடிங், அப்படி எதையுமே தனித்தனியாக நான் நம்பி இல்லை, மொத்தமாக கலவையாக பல விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் நான் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் இந்த CAGR காம்பவுண்டிங் அப்படின்ற கான்செப்டை தான் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு 10 வருஷத்தில் 100 கோடியை சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இந்த திருப்பூர் சேனலில் கமெண்ட்டை போட்டுட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஒரு சோகமான சம்பவம். அதாவது சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன கம்பெனி. அந்த கம்பெனியில் தற்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் என்பது ஒன்று நடந்திருந்தது. ஸோ எந்த கம்பெனியுமே நம்ம பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்காக அதில் யார் எதனால் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்ற எல்லா குற்றவாளிகளையும் யார் மேலே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த நியூஸை தொடர்ந்து இந்த குட்டியூண்டு கம்பெனி எதிர்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே அது பாதாளத்தில் புதஞ்சு தான் கிடக்குது. ஆல்மோஸ்ட் 100 ரூபாயில் இருந்த பங்கு 33 ரூபாயில் இருக்குது. இந்த வருஷத்தில் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு முறை 30 to 50 வரைக்கும் போயிட்டு மறுபடி 30 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் பாதாள பைரவி மாதிரி கீழே தான் கிடக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு துன்பமான செய்தி வந்திருக்கு. ஸோ நியூஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நடு ராத்திரியில் என்ன வேணாலும் செய்தி வரலாம், என்ன வேணாலும் வரலாம்.
சின்ன பங்காக இருந்தாலும் சரி, பெரிய பங்காக இருந்தாலும் சரி, எப்படி அந்த இண்டிகோ அப்படின்ற ஷேருக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வந்து அது பாவம் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே தலைக்குப்புற விழுந்தது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றாங்க. இதுதான் அந்த மார்க்கெட் ரிஸ்க். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நண்பர்களே, தங்கத்தினுடைய விலையேற்றத்தினுடைய கொடுமையை தாங்க முடியாமல் காசை குறைக்கணும் அப்படின்றதுனால நிறைய பேர் 18 கேரட் 14 கேரட், இப்போ தங்கம் ஒரு 10 பவுன் சேர்த்தனுங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா நம்ம உடனே மனசுக்குள்ளே நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அது 22 கேரட் நகை. அதே மாதிரி எங்காவது கொண்டே அடமான வைக்கல சேட்டு என்ன எதிர்பார்ப்பாரு, 22 கேரட் நகை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து தங்கத்தினுடைய விலை ஏறி விட்டதுனால 14 to 18 கேரட்டெல்லாம் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க பியூரிட்டி. இது முதல்லயே நீங்கள் உபயோகப்படுத்தியிருந்தா, அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தில் முதல்ல இருந்தே வந்து ஏதாவது ஒரு கவரிங் கோல்டு அல்லது ஊசி பாசி இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை முதல்லயே படுத்திருந்தா இப்போ யாருக்குமே தொல்லை இல்லை. பார்த்தீங்களா நண்பர்களே? ஸோ இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை போல். எதிர்காலத்தில் கலாச்சாரம் மாறிடும்னு நினைக்கிறேன். கடைசியில் ஒரு 10 கேரட் வரைக்கும் இறங்கி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது இந்த லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி அப்படின்ற பங்கு சாதாரணலாம் கிடையாது. அது பலமுறை ஷேர் ஹோல்டரில் காப்பாற்றி விட்ட புண்ணியவான். எப்போ இருந்ததுன்னா 2024 பல முறை அது 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு காப்பாற்றி விட்ட ஒரு புண்ணியவான் தான். சமீபத்தில் கூட பயமுறுத்தும்படியாக கீழே விழுந்திருந்தாலும் என்ன நினச்சான்னு தெரில, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிவர்சல் அப்படின்ற மாதிரி ஒன்று விழுந்து மறுபடியும் மேல் நோக்கி வந்த ஒரு பங்கு தான் இந்த லாய்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த பங்கு இருக்கக்கூடிய செக்டரில் இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் செக்டர் லீடர் அப்படின்னு பார்க்கல, இதுவும் ஒரு டாப் 2-3க்குள்ளே வருது. அதனால தான் மேபி செக்டர்னுடைய பாசிட்டிவ்னஸ் இதை ஹிட் ஆச்சு அப்படின்றது தெரில. பட் இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சாதாரண ஆள்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் 200 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்போ 500 கோடி என்பது போல் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ இப்படி இருக்கிறதுனால தற்போது வரைக்கும் இந்த பங்கு இறங்கி ஏறிக்கொண்டிருந்தக்கூடிய பங்கு, இந்த பங்குல இனி மறுபடியும் Q3 ரிசல்ட் வரும்பொழுது தன்னுடைய பழைய உச்சத்தை போய் தொடுமா அல்லது தன்னோட பழைய வீழ்ச்சியை தொடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. நண்பர்களே, அருமையான ஒரு சாதனை செய்தி வந்திருக்கு. அதாவது ஜெய்ஸ்ரீ உள்ளால் அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய மொத்த மதிப்பீடு 50,000 கோடி அவங்களுடைய சொத்து என்பது வருது. இதனால் இவங்க என்னென்னா மிகவும் பிரபலமான சத்யா நடலா மற்றும் சுந்தர் பிச்சை அவங்கள விடவும் அதிகமான பணமுள்ள நெட்வொர்த்தில் ஒரு இந்தியன் அமெரிக்கன் CEO அப்படின்ற ஒரு பெயர் பெற்றிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர் போன்ற பெரிய கம்பெனிகளோடையெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது ஃபேக்ட் அப்படின்னு அவங்க பண்ணக்கூடிய லாபம் என்பது ரொம்ப குறைவு தான். அவங்க ஒரு வருஷத்துக்கே 104 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாலும் அந்த பங்குனுடைய ஏற்ற இறக்கமெல்லாம் பார்த்தா நம்மளை கண்ணை கட்டிடும். ஒரு 5 வருஷ பீரியடில் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒரு காலத்தில் ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் இருந்தது, 1000 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு அப்புறம் ரொம்பவுமே அதிகமான ஆட்டங்கள். ஸோ இந்த ஃபேக்ட் அப்படின்ற பங்கு இருக்கக்கூடிய ஒரு செக்டர் என்பது ஃபெர்டிலைசர் செக்டர். அது ஒரு செக்டர் லீடரா அப்படின்னா அது ஒரு லீடர் என்பது தற்போதைக்கு கிடையாது. இந்த நிலைமையில இந்த பங்கினுடைய செய்தி என்னன்னா 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் ரயில்வே துறை ஏறி வந்த பொழுது இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்குமே ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தது மட்டும் இல்லை, பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை மார்க்கெட்டில். ஒரு இடம் செப்டம்பர் மாதத்தில் ஏதோ கொஞ்சம் ட்ரேடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் மார்ச் மாதத்தில் ஜனவரி மாதத்துலாம் அதிகமான டிரான்சாக்ஷன் என்பது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக ரயில்வே துறையில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்புறம் கடந்த 4-5 நாட்களை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்களுடைய வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கிறது தான் இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்ற ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு பொதுவாக ரயில்வே துறைன்னு பார்த்தா இது ஒரு சின்ன பங்கு தான். ஆனால் இவங்க இருக்கக்கூடிய இன்னுமே ஒரு அவங்களுடைய நீச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனுடைய டீட்டெயில் பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்பொழுது அதில் இவங்க பெரியாள். இவங்க ஒரு வருஷத்துக்கு 281 கோடியெல்லாம் லாபம் பண்ணக்கூடிய ஒரு பெரியாளாக இருக்காங்க. ஸோ இந்த பங்கு எதிர்காலத்தில் தன்னுடைய 52 வீக் ஹையை திருப்பி வந்து தொடுமா இல்லையா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஒரு 250 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு தான் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு ரவுண்ட் 250 to 400ன்னு போன பங்கு தான் மூவ்மெண்ட்டே இல்லாமல் வந்து திடீர்னு 2 நாள் அவனை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இனி மறுபடியும் அது கீழே போகுதா அல்லது தன்னுடைய பழைய கையை நோக்கி போகுதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது.
பட் ரயில்வே துறையில் இந்த ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்றது இது இருக்கக்கூடிய செக்டரில் பெரிய ஆள் தான். ஸோ அதுதான் இந்த ஷேர்னுடைய மார்க்கெட் ஷேர் பற்றிய செய்தி. நண்பர்களே, எஸ்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு கொஞ்சம் கோட்டை விட்டா போதும், நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை வேற ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து ஆட்டையை போட்டு போயிடாங்க. இப்படித்தான் பாவம் ஏஷியன் பெயிண்ட் வந்து கீழே பெரிய அளவில் விழுந்ததுக்கு அது ஒரு காரணம். ஸோ இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தில் ஒரு அருமையான வளர்ச்சி. 2900 3800 வரைக்கும்லாம் போன ஒரு பங்கு 2021 கணக்கு பார்த்தீங்கன்னா 1400 ஒரு தடவை 5000 வரைக்கும் போயிருக்கக்கூடிய ஒரு பங்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சமீபத்தில் அதனுடைய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் பெருசாக வரல. அதனால் அவங்களுடைய பழைய ரிட்டர்னுக்கே போயிட்டாங்க. எப்பவும் 300 கோடி அவங்க லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு முறை 1397 காமிச்சாங்க, அப்புறம் மறுபடியும் 318 அவங்களுடைய ரெகுலரான இன்கமுக்கு போயிட்டாங்க. ஸோ வரக்கூடிய Q3 ரிசல்ட்டில் என்ன மாதிரி ரிசல்ட், இனி எல்லாமே ரிசல்ட் சீசன் தான் நண்பர்களே. இன்னும் ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்கிட்டு ஊசி போடுங்க. கையில் போட்டாலும் சரி, இடுப்பில் போட்டாலும் சரி, ஊசியை போட்டு விட்டு ஒரு மளிகை மார்க்கெட்டை பெருசாக இறக்கி விடாமல் ஒரு 100 பாயிண்ட் முன்ன வச்சுக்கிட்டு இந்த வாரத்தை மட்டும் ஓட்டி விட்டுட்டோம்னா போதும். அப்புறம் எப்படியாவது அடுத்த வாரத்தில் இந்த Q3 ரிசல்ட் வந்து பல பங்குகளினுடைய எழுச்சிக்கோ அல்லது வீழ்ச்சிக்கோ அடிப்படையாக இருக்கும். இந்த ஏபிஎல் அப்பல்லோ அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் எந்த சஸ்பென்ஸ் இல்லை. அந்த பங்கு இருக்கக்கூடிய செக்டரில் டாப் லீடர்களில் இதுவும் ஒரு பங்காக தான் இருக்குது. பைப் ரிலேட்டடான, ஸ்டீல் ரிலேட்டடான பங்குகளில் இதுவும் அந்த செக்டரில் பெரிய ஆள் தான். இந்த பங்கினுடைய விலை கூட இந்த வருஷத்தில் 2வது முறையாக தன்னுடைய பழைய 1300 ரூபாயில் இருந்தவன் 1900 போயிட்டு பயமுறுத்துற மாதிரி 1500 வந்து விழுந்துட்டு மறுபடியும் 1900. இவனுடைய வால்யூம் என்பதெல்லாமே எப்போவுமே ரெகுலராக ஓரளவுக்கு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். இந்த பங்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரில் அழகாக இம்ப்ரூவ் பண்ணி காமித்த ஒரு பங்கு. அடுத்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுக்கும்? செக்டர் நல்லா இருந்ததுன்னா காசு கொடுத்து வாங்குறாங்க நண்பர்களே. இண்டஸ்ட்ரி பிஇ 20 தான், ஆனால் அந்த ஸ்டாக்கினுடைய பிஇ ஆல்மோஸ்ட் 49.9 இருக்கு. இந்த பங்கு எப்படா கீழே உழுகும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். ஆனால் இந்த செக்டர் நல்லா இருக்கு, அது எங்கே கீழே உழுக போகுது, அதிகமான விலை கொடுத்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி மார்க்கெட்டை கீழே உழுகாமல் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை மறுபடியும் கொண்டே உச்சத்தில் நிறுத்தக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்கினுடைய மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அடுத்து இந்த பாரதி ஹெக்ஸா அப்படின்ற ஒரு பங்கு, இவங்க யாருக்குமே பெரிய ஆளுகளுக்கு லார்ஜ் கேப் அல்லது மிட் கேப் போன்ற ஆட்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு கொடுக்கறக்கே மனசில்லை போல. இங்கே பாருங்க, இந்த 2025 வந்து சமீபத்தில் 2 முறை எவ்வளவு ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பி போயிருக்கான் பாருங்க இந்த பாரதி ஹெக்ஸா. பரவாயில்லப்பா, எங்களை காப்பாற்றிட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கடந்த ஒரு வருடமாக அது குறிப்பிட்ட ஹையை தாண்ட முடியல, அதே மாதிரி குறிப்பிட்ட லோவையும் உடைக்க முடியல. இனி 2026 என்ன செய்யும்? அதே மாதிரி இந்த கிரேசிம் அப்படின்ற பங்கெல்லாம் சாதாரணமாக ஆள் கிடையாது நண்பர்களே. ஒரு வருஷத்துக்கு அவங்கெல்லாம் 9000 கோடி அப்படின்ற அளவுக்கு அவங்க ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அதனுடைய லாபமெல்லாம் பார்க்கும்போது 9000 கோடி என்பது அசால்ட்டு. இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் தான் ஆதித்யா பிர்லா குரூப்னுடைய ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனி, ஒரு காங்க்ளோமரேட். ஒவ்வொரு வீழ்ச்சியும் எழுச்சி என்பது போலவே இது இந்த வருஷத்தினுடைய லோக்கிலிருந்து ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து பெருசாக இறங்கவும் மாட்டேங்கிறான், பெருசாக ஏறவும் மாட்டேங்கிறான். ஸோ அப்போ இந்த பங்குகளினுடைய Q3 ரிசல்ட் என்பது போன குவார்ட்டரில் வந்து ரொம்பவும் கம்மியாக கொடுக்கப்பட்டிருந்தது. இனி இது போன்ற பங்குகளினுடைய ரிசல்ட்டும் Q3 ரிசல்ட்டில் எப்படி கொடுக்க போகிறாங்க? ஒருவேளை Q3 மறுபடியும் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்களா இந்திய ஸ்டாக் மார்க்கெட்டில் கார்ப்பரேட் கம்பெனினால பெருசாக சம்பாதிக்க முடியல, வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாமே இறங்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்காரங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ Q3 ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகிலு அப்படின்ற மாதிரியான ஒரு சினிமா டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, இப்படி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு 50% இறங்கினீங்க, மறுபடியும் ஒரு 100% ஏறினீங்க, இப்போ என்னடான்னா ஒரே இடத்துல சுற்றுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த SRF லிமிடெட் அப்படின்ற பங்கு ஜூன் மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 6 மாதங்களாக அந்த பங்கு 2700 to 3200 இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. குஜாலா டு கும்பா சர்வீஸ், மறுபடியும் கும்பா டு குஜாலா சர்வீஸ்ன்ற மாதிரியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் போன வருஷமெல்லாம் பாருங்களேன் எப்படி கண்ணா பின்னான்னு இறங்கியிருக்கான் பாருங்க.
இதுக்கு முன்னாடி 2024 2600 2000 வரைக்கும் இறங்கியிருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 30%. அதுக்கப்புறம் மறுபடியும் 2000 3000 50 இறங்குனது ஒரு 30%, ஏறினது ஒரு 60% அப்படின்ற மாதிரியான கணக்கில் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கடந்த 3 மாதங்களாக பார்க்கும்பொழுது ஒரு 10-20%க்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கு. என்று உடையும் இந்த லெவல் அப்படின்றதான் ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த வீடியோனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இந்த கிர்லோஸ் என்ஜினியரிங் அப்படின்ற பங்கு எப்படி கீழே இறங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய பழைய கையை எப்படி திருப்பி பிடிச்சான். இங்கே நம்ம நிறைய பேர் லோ ரேட்டில் தான் வாங்கியிருக்கோம், இருந்தாலும் ஏற மாட்டேன்றானுங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அப்படின்ற பங்கு இண்டஸ்ட்ரி பிஇக்கு பக்கத்தில் தான் இருக்குது. 37.9 இருக்குது. கடன் என்பது 1.5%. அதாவது அதை சொத்தை விற்றாலும் இப்போதைக்கு கடனை கட்ட முடியாது, எல்லாம் திரும்பி செவுத்து பார்த்து நெல்லுங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான். இது மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் சர்வீசஸ் டீசல் என்ஜின் அப்படின்ற செக்டரில் இருக்குது. இந்த செக்டர்லேயே கம்மின்ஸ் இந்தியா தான் பெரியால், இது 2வது இடத்துல தான் வருது. ஸோ அப்படி இருந்துமே தான் இழந்ததை மீட்டெடுத்த ஒரு சிங்கக்குட்டியாக 1400 400, அப்பா 1400 இங்கே, 600 ரூபாய் இங்கே, மறுபடியும் 600 to 1200, 100% கீழேருந்து ஏற்றி காட்டிருக்க. உங்கள்கிட்ட என்னப்பா தம்பி இருக்கு, எப்படி நீ ரெக்கவரி ஆன? சரி, உன்னுடைய செக்டர் லீடர் கம்மின்ஸ் இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவன்லாம் வேற லெவல். டேய், நான் முதல்ல பெருசாக இறங்கினா தானடா ஏறுறதுக்கு அப்படின்னு அந்த பங்கு செக்டர் லீடர் கிடையாது, 2வது இடத்துல அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால இறங்கினதுல பாதி மீட் எடுத்திருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, செக்டர் லீடராக இருந்துக்கிட்டு எவ்வளவு இறங்குச்சோ அதை விடவும் தன்னுடைய பழைய ஹையையும் தாண்டி போயிருக்கு. பரவாயில்ல, நீங்களாவது நல்லா இருக்கீங்க, நாங்கள் இங்கே நிறைய பேர் போராட்டத்தோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பல பேர்த்தினுடைய நிலைமை. இந்த நிலைமையில் வந்து டிசிஎம் ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவங்களும் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் மல்டிபிள் செக்டர்ஸில் இருக்காங்க. சுகர், ஆல்கஹால், ட்ரோன்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஃபைபர்ஸ்னு மல்டிபிளாக இருந்தாலும் இது ரொம்ப சின்ன கம்பெனி. அவங்க செய்யக்கூடிய லாபமே ஒரு வருஷத்துக்கு 60 கோடி 100 கோடி அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்குது. அதுலேயும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திடீர்னு அவங்களுடைய லாபத்தை கடந்த 2 வருடமாக டபுள் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் நீ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, போன குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங்கை அறிவிச்சிட்டாங்க, 3 கோடி அது நஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ என்ன செய்யறதுன்னு புரியாமல் மேலையும் கீழே திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஷேர் விலைகளில் இந்த பங்கு ஒன்று பாருங்க நண்பர்களே. ஒரு வருஷமாக ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? ஒன்றையுமே காணோம். ஸோ 100 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய பங்கு 2023 20 ரூபாயிலிருந்து ஒரு முறை 70 ரூபாயெல்லாம் போன பங்கு அப்படின்ற பெயர் எடுத்த பங்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு பல்வேறு கம்பெனிகள் இப்போ சில நாட்களாக செய்திகள் என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய பங்குகள் ஜிஎஸ்டி இம்பேக்ட்னால அந்த Q3 ரிசல்ட்டில் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு ஒரு டேர்ன் அரவுண்டாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இது போன்ற பங்குகள் அப்படி நடக்குமா இல்லையா அப்படின்றதான் இனி வரக்கூடிய Q3 ரிசல்ட்டில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.